வணக்கம் நண்பர்களே. திமுக கிட்ட காங்கிரஸ் சரண்டர் ஆயிடுச்சு இல்ல? என்ன இழுவறீங்க? 3 மாசம் இழுன்னு இழுத்தாங்க. கடைசியில பார்த்தா முதலமைச்சர் என்ன மாதிரி பானம் கொடுத்தா தெரியல, இப்படின்னு காமிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இழுத்து பிடிச்சாங்க. கடைசியில என்னாச்சு? 28 சீட்டு, 25ல இருந்து 3 சீட்டுக்கு அந்த 3 மாசம் அலப்பற. நம்ம 3 மாசம் முன்னாடி சொல்லிட்டோம்ல, திமுக இருந்து காங்கிரஸ் பிரியாது, 28 சீட்டு வாங்கி செட்டில் ஆயிருவாங்க, ஒரு ராஜ்யசபா கொடுத்தா போதும், அப்படியே குதிச்சு போயிருவாங்க அப்படின்னு தானே சொன்னோம். நடந்துருச்சுல்ல. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, தாவேக்கா கூட கூட்டணி முடிஞ்சு போச்சு, தாவேக்காவும் காங்கிரஸ் சேர்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி அமைச்சிரும் இப்படி எல்லாம் சொன்னாங்கல்ல. ஆனா கடைசியில ஒண்ணும் செய்ய முடியலையே. ஏன்னா திமுகவோட பவர் அப்படி இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு அவங்க தன்னுடைய கூட்டணியை வச்சிட்டு இருக்காங்க. ஒரு சாதனை கூட்டணிங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா காங்கிரஸ் இழுத்த இழுப்புக்கு நல்லாவே இழுத்திருக்கலாம்ல. 41 சீட்டு, உள்ளாட்சி தேர்தலில் 20% கொடுக்கணும், மேயர் பதவிகளையும் குறைஞ்சபட்சம் 3-4 கொடுக்கணும். இப்படி என்னென்ன லிஸ்ட்டுங்க, அப்படியே போச்சு 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 பாருங்க. அவ்வளவு பெரிய லிஸ்ட். இவ்வளவு லிஸ்ட் போட்டவங்க ஒரு 28 சீட்டுக்கா வந்திருக்கணும். சரி, ஒரு 35க்கு வந்துருக்கூடாதா? 25 சரி 30, ஒரு ரவுண்டு நம்பரா இருக்கட்டுமே. 25ல இருந்து 30, சரி ஒரு 5 சீட் எக்ஸ்ட்ரா கிடைச்சது. ஒரு 3 சீட்டுக்கா? என்னங்க இந்த மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல என்ன மரியாதை இருக்கும்? விட்டு கொடுத்துட்டாங்க முழுக்க, அப்படிதானே? காங்கிரஸ்ல பல தலைவர்கள் விரும்பினாங்க. ராகுல் காந்தி அதை தான் விரும்பினாரு, எப்படியாவது திமுக ஆட்சியில பங்கு வாங்கிடும். ஆட்சியில பங்கு எவ்வளவு பெரிய விஷயம், ரொம்ப பெரிய கனவு அல்லவா? அது நனவா போச்சே, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸ்டாலின். எப்படிங்க ஒரு திராவிட கட்சி அண்ணா திமுக ஒத்துக்குதா? இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க பாஜக. தமிழகத்தில் என்டி ஆட்சி தான் வரும், என்டி ஆட்சி வரும் இப்படிலாம் சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு? மோடி உட்கார்ந்து இருக்கிற அதே மேடையில அண்ணா திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கணும் ரொம்ப தில்லா சொல்றாருல்ல. எடப்பாடியே சொன்னா ஸ்டாலின் எப்படி சொல்லுவாருங்க? ஆட்சியில் இருக்கிறாரு, 5 வருஷம் ஆட்சி, பல நலத்திட்டங்கள் கொடுத்தாச்சு, மக்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் இருக்காங்க. தேர்தல் அது கொடுக்க வேண்டிய கடமை தானே அப்படின்னு மறந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆட்சி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேர்தலின் போது எப்படி மாறும் அப்படின்னு இப்பவே கணிக்க முடியாது. இந்த தேர்தலுக்கு குறைஞ்சபட்சம் 1.5 மாசம் இருக்கிறனால அது செய்ய முடியாது. ஏன்னா விஜய் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க, நாங்களும் எதிர்பார்க்கிறோம். விஜய் ஒவ்வொரு தடவை கூட்டத்துக்கு வெளியே வந்தானா 2% ஓட்டு அதிகமாகுது. தாவேக்காவுக்கு மிகப்பெரிய சக்தி இப்படி எல்லாம் காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லைன்னு கூட யாரும் சொல்லல. இருக்குங்கிறது நிறைய பேர் சொன்னாங்க, தவிர இல்லைன்னு கூட யாரும் சொல்லல. ஆக நடைய கட்டிடுவாங்க, டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. சிதம்பரம் வந்து பேசினாரு. சிதம்பரம் என்ன பேசியிருப்பாரு? என்ன கூட்டணி தொடரட்டும் அப்படின்னு தான் பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பழுத்த அரசியல்வாதி, ஸ்டாலினும் பழுத்த அரசியல்வாதி தான். 2 பேரும் என்ன பேசியிருப்பாங்க? இந்த கூட்டணி பிரிஞ்சா யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம், இதெல்லாம் இருக்குல்ல. ஒண்ணு 28 சீட்டு வந்தா நாளைக்குள்ள சொல்லுங்க, இல்லாட்டி டாட்டா அப்படின்னு சொல்றதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியை அப்படியே கார்னர் பண்ணிட்டு வேற வழி இல்ல, அது ஒத்துக்கணுங்கிற நிலைமையை உருவாக்கிட்டாங்க. இந்த மாதிரி உருவாக்குறதன் மூலம் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் பலருக்கு திருப்தி இல்லை அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் இல்லைன்னா அந்த 25 சீட்ல நிறைய பேர் போட்டி போடலாம். கூட்டணி கட்சிகள் கூட அதை எதிர்பார்த்தாங்க, ஒருவேளை போயிருவாங்க அப்படின்னு. ஆனா காங்கிரஸ் போயிருச்சு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்குமா, இடதுசாரிகளே இருக்குமா, இல்ல உதய சூரியன் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட முஸ்லீம் கட்சிகள்லாம் இருக்குமா, மனிதநேய மக்கள் கட்சி இருக்குமா, இதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அதனால நல்லா கணக்கு போட்டாங்க திமுக காரங்க. ஸ்டாலின் நல்லா கணக்கு போட்டாரு. ஆகையால கடைசி வரைக்கும் காங்கிரஸை வெயிட்டிங் கேம்லயே வைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களை சொல்ல வைக்கிறது. எஸ் ஆர் நோ சொல்லுங்க நாளைக்குள்ள அப்படின்னு. சரி சொல்லிடுவோம், நோவா சொல்ல போறாங்க, எஸ் தான் சொல்ல போறாங்க அப்படின்னு கார்னர் பண்ணாங்க. இப்படிதான் திமுக காங்கிரஸை ரொம்ப அழகா பிளான் பண்ணி ஆப்பு வச்சது. இதன் மூலமாக இத்தனை சீட்டுகள் எப்படின்னா திமுக காரங்க காங்கிரஸுக்கு உழைக்க மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. 2016 2011 நடந்த மாதிரி கை விட்டுருவாங்க இப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதற்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா அது கருணாநிதி காலம், இது ஸ்டாலின் காலம். கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல் லீடர், ரொம்ப மதிப்புமிக்க தலைவர், நல்ல ஞானம் கொண்டவர், சிறந்த நிர்வாகி, எல்லாமே இருந்தாலும் கூட மாவட்ட செயலாளர்கள் அவ்வளவு பெரிய தலைவர்கிட்டயே மாவட்ட செயலாளர்கள் கொஞ்சம் தன்னுடைய வித்தையை காமிப்பாங்க.
கொஞ்சம் தலைவா இல்ல தலைவா அது முடியும் தலைவரே இல்ல தலைவர் இப்படிலாம் செய்வாங்க. ஆனா ஸ்டாலின் அப்படி இல்லை, ரொம்ப வெளியே ரொம்ப பெரிய கரார் இருக்கிறது இல்லை. ஆனா தனியா இந்த மாவட்ட செயலாளர்கிட்ட எல்லாம் ரொம்ப கணிசமான அளவுக்கான கட்டுப்பாடு இருக்கார். ஜெயிச்சா வாங்கலாட்டி வராதீங்க இப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, வேலை செய்யாதீங்க, நாம ஜெயிச்சிருவோம், நம்ம மட்டும் 125 வந்துருவோம், காங்கிரஸ் எக்கேடுகிட்டு போனா என்ன அப்படின்னு சொல்றவர் அல்ல ஸ்டாலின். அவங்களுக்கு சேர்த்து உழைங்க, அப்போதான் அவங்களும் உழைப்பாங்க, அந்த ஓட்டு நமக்கு வரும் அப்படின்னு நல்ல ஒரு திட்டத்தோட செயல்படுறவர். ஆகையில காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர்களை திமுகவுடைய நிர்வாகிகள் கைவிட்டு விட மாட்டார்கள். இது 10 28 சீட்டு வாங்கின காங்கிரஸுக்கு இதுல போன தடவை 25 18 ஜெயிச்சாங்கல்ல, அது திரும்ப ஜெயிப்பாங்களா? ஜெயிக்கணும்ல. தாவேகா வேற ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எங்கெங்க முக்கியமாக டெல்டால, கன்னியாகுமரியில இதெல்லாம் முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. தாவேகாவுக்கு ஒரு ரோல் இருக்கு. அவங்கனால என்ன ஆகும்? காங்கிரஸ் ஒரு கணிசமான இடங்களை ஜெயிக்க முடியுமா? கொடுக்கப்பட்ட இடங்களில் வெல்ல முடியுமா? இல்லை தாவேகா விஜய் ஓட்ட பிரிச்சாருன்னா அது அதிமுக சாதகமா இருக்குமா? சொல்ல முடியாது. திமுகவுக்கே சாதகமா இருக்குமா? எங்கெங்க சாதகமா இருக்கும்? அதை முன்கூட்டியே கணிக்க முடியவில்லை. தாவேகாவுக்கு நாங்க ஒரு 10% அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. தாவேகாவுக்கு விஜய்க்கு 20% இருக்கு அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. 20% இருந்தால் பல தொகுதிகளில் தாவேகாவுக்கு 35% வந்து அவர் குறைந்தபட்சம் 6-10 சீட்டு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நல்லா திமுகவுக்கு தெரியுது. உளவுத்துறை தகவல் சொன்னதுனால இந்த கூட்டணி இன்டாக்டா வச்சிருக்கணும். அதிகம் இழந்துடக்கூடாது, ரொம்ப பயந்துடக்கூடாது. இந்த கூட்டணி கட்சிகிட்ட ரொம்ப பயந்துடக்கூடாது. அதே சமயம் நல்ல கராரக்கணும், வேணுங்கிறது கொடுக்கணும். அப்படிதாங்க தேமுதிகவை கொண்டு வந்தாரு ஸ்டாலின். என்ன இழுத்தாங்க அவங்களும். பிரேமலதா, அந்நியார் பிரேமலதா திமுக பேசினாங்க, அதிமுக பேசினாங்க. அதிமுக கொடுத்துருக்கலாம்ல, இதே ஒரு 10-12 சீட்டு ஒரு ராஜ்ய சீட்டு கொடுக்காம இருந்திருக்கா, கொடுத்துருக்கலாம் தானே. ஆனா முடியல. திமுக வாய்ப்பு இருந்தது, கொடுத்தாங்க. இன்னைக்கு சுதீஷ் எம்பி ஆகிறாரு. நினைச்சு பார்த்திருப்பாரா சுதீஷ் எம்பி ஆவாரு அப்படின்னு? ஏற்கனவே போட்ட நம்ம பதிவில் கூட சொன்னோம், எம்பி ஆயிடுவாரு, திமுக அணியிலே இருப்பாராங்கிறது சந்தேகம் தானே. ஒருவேளை திமுக மெஜாரிட்டி வந்துருச்சுன்னு வைங்க, டாட்டா கட்டிட்டு சுதீஷ் அங்கே மினிஸ்டர் ஆனா ஆச்சரியப்படுறதுக்கே இல்லைங்க. ஒருவேளை திமுக அங்கே பெரும்பான்மை பெறவில்லை என்றால் இங்கு அமைச்சராக வாய்ப்பு விஜய் பிரபாகரன் கொண்டு அவர் ஜெயிச்சார் அப்படின்னா இந்த கணக்கெல்லாம் பார்த்தா கொடுத்திருக்கிறாரு ஸ்டாலின். தேமுதிக வந்ததன் மூலமாக தேமுதிகவுக்கு வேல்யூ வந்துருச்சு. அதே மாதிரி அதிமுக இருந்து வந்தாங்க இல்லையா, ஓபிஎஸ் வந்தாரு, வைத்திலிங்கம் வந்தாரு, இவங்கெல்லாம் வந்ததன் மூலமாக அவங்களுக்கு இருந்த மதிப்பை விட அதிகம் கூடி விட்டது. அவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்க, அவங்கள மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திமுக ஜெயிச்சதுனா திமுகவுக்கு தான் இன்று முன்னணி இருக்கிறது. நம்ம கணிப்ப சொல்றோங்க. நாளைக்கு தாவேகா ஒரு சைலண்டா இருக்கு, சைலண்டான ஒரு விஜய் வரும்போது மிகப்பெரிய அளவுக்கான எழுச்சி தெரியுது. ஆனா சைலண்டாக அடிமட்டத்துல விஜய்க்கு ஆதரவான ஒரு மனநிலை ஓடிட்டு தான் இருக்கு. அது அதிமுக எதிராக போகலாம். அதிமுகவும் விஜயும் ஓட்டை பிரித்தால் திமுக சாதகமாகலாம். திமுகவின் ஓட்டையே அதிகம் விஜய் பிரித்து விட்டால் சொல்ல முடியாது அல்லவா? இதெல்லாம் ஸ்டாலினுக்கு நல்லா தெரிஞ்சு எல்லாரையும் அழகா கட்டம் போட்டு உள்ள வச்சுட்டாரு. சொல்ல போனா கூட்டணி கட்சிகள்லாம் தன்னுடைய பெரிய அண்டாக்குள்ள கவுத்துட்டாருன்னு சொல்லணும். அவங்க தப்பிக்க முடியல. இதுல அதிக லாபம் அடைந்தது திமுக தான். கூட்டணி கட்சிகளும் லாபம் அடைய வேண்டும். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.